இந்த பாலடைஞ்ச பழைய கட்டடங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அது வந்து ரொம்ப பலவீனமாகி அதனுடைய தூண்கள் வந்து ஒரு சைடா வளைந்து போன மாதிரி வந்து இருக்குங்க. இதே மாதிரிதான் நமக்கு வயதாக வயதாக நம்முடைய மூட்டுகள் வந்து தேய்மானம் ஆகும் போது நம்மளுடைய கால்கள் வந்து வெளிப்பகுதியில வளைந்து போக சான்சஸ் அதிக அளவு இருக்குங்க. இத ஜெனு வேரம் இல்லைன்னா வந்து பவுனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வில் மாதிரி அந்த மூட்டு பகுதி வளைந்து இருக்குங்க. சோ இந்த ஜெனு வேரம் பிரச்சனை வந்து இளம் வயதுல ஏற்படுது அப்படின்னாங்க அவங்களுக்கு சத்து குறைபாடு காரணத்தினால வந்து ஏற்படலாம். ஆனா ரொம்ப வந்து ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 50 வயசுக்குள்ள ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் பிராக்சர் ஏற்பட்டிருக்கலாம் அந்த மூட்டு பகுதியில. அது வந்து முறையா கூடாம கோணலா கூடுவதனால வந்து ஏற்படலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 வயசுக்கு மேல ஏற்படுது அப்படின்னா இது பெரும்பாலும் வந்து மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா வந்து முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் காரணமாக தான் வந்து அந்த மூட்டு அதிக அளவு வந்து தேஞ்சு போகலாங்க. இதை ஆரம்ப கட்டத்திலே வந்து நம்ம அட்ரஸ் பண்றோம் அப்படின்னாங்க ஒரு பிரேசஸ் மூலியமே வந்து அதை சரி பண்ண முடியும். ஆனா ரொம்ப லேட்டா தான் வராங்க, அவங்க ரொம்ப இளம் வயதுல இருக்காங்க அப்படின்னாங்க அந்த மூட்டை வந்து மறுபடியும் வந்து கோணலாக இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஆக்குற மாதிரி வந்து சர்ஜரி பண்ணாலே போதுமானது. இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசுக்கு மேல ஆகிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்யற மாதிரி இருக்குங்க. இதை அவங்க செய்யாம விட்டாங்க அப்படின்னாங்க அந்த வலி மூட்டுகள்ல இருந்து இடுப்புக்கு பரவும். அது மட்டும் இல்லாம முதுகு வலியை கூட வந்து இது ஏற்படுத்தலாம். உங்களுடைய கால்கள் வந்து ஒரு சேர வைக்கும் போது ஒன்னா இல்லாம வெளிப்பகுதியில வளைந்து இருக்கு அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்க லோக்கல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்க அறுவை சிகிச்சை இல்லாமலே வந்து அதை சரி செய்ய முடியும். ரொம்ப லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான் வராங்க அப்படின்னாங்க அறுவை சிகிச்சை மூலியமா தான் வந்து சரி செய்ய முடியும்.